வியூவர்ஸ், போன கிளாஸில் நாம் மோலாரிட்டி பார்த்தோம், மோலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன். இந்த கிளாஸில் சொல்யூஷனோட மோலாலிட்டி, நார்மாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன் இதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மோலாலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன். மோலாலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் என்ன? மோலாரிட்டியில் சொல்யூஷனோட வால்யூமை ஃபிக்ஸ் பண்ணோம். 1 லிட்டர் சொல்யூஷனில் எவ்வளோ மோல் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணுறோமோ அதுதான் அந்த சொல்யூஷனோட மோலாரிட்டின்னு சொன்னோம். ஆனால் இங்கே மோலாலிட்டியில் சால்வெண்ட்டோட வெயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி 1 கிலோகிராம் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். அதில் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணுறோமோ அதுதான் வந்து மோலாலிட்டி ஆஃப் சொல்யூஷன். எப்படி சொல்லலாம்னா, தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் dissolved in 1 kilogram of solvent. So the molality of a solution is definition. எக்ஸாக்டாக 1 kilogram சால்வெண்ட் இல்லை, W1 kilogram சால்வெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1ங்கிற சப்ஸ்கிரிப்ட் போட்டாலே அது சால்வெண்ட்டை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். சால்வெண்ட்டோட வெயிட் வந்து W1 kilogram வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து N2. ஸோ பாருங்கள், அப்போ number of moles of solute in W1 kilogram of solvent is equal to N2. So number of moles of solute in W1 kilogram solvent வந்து N2 moles. இப்போ இந்த W1 kilogram 1 kilogram மாற்றணும்னா W1 W1ஆலே டிவைட் பண்ணும். அப்போ number of moles of solute in 1 kilogram of solvent is equal to லெஃப்ட் சைடில் W1ஆல் டிவைட் பண்ணால் ரைட் சைடும் W1ஆலே டிவைட் பண்ணணும். அங்கே N2 இருக்குது, N2 W1ஆல் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ யூனிட் பார்த்தீங்கன்னா N2க்கு மோல், W1க்கு யூனிட் கிலோகிராம். ஸோ மோல் பெர் கிலோகிராம், இதைத்தான் மோலால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் மோலாலிட்டிக்கு ஃபார்முலா. ஏன்னா இது எதுக்கான எக்ஸ்பிரஷனை கொடுக்குதுன்னு பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 1 kilogram ஆஃப் அ சால்வெண்ட். அப்போ இது கட்டாயம் எதுக்கு இந்த N2/W1ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா மோலாலிட்டிக்கு ஈக்குவேஷன் அல்லது எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம இதை வச்சு ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Calculate the molality of a solution prepared by dissolving 75 gram of potassium bromide in 750 gram of water. இதான் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதில் சொல்யூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் புரோமைடு, சால்வெண்ட் வந்து வாட்டர். சொல்யூட்டோட வெயிட்டை நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், W2. இது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்து சொல்லியிருக்கோம். சால்வெண்ட்டோட வெயிட்டை W1 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். W1 is equal to 750 gram. மோலாலிட்டி கண்டுபிடிக்கும் போது சால்வெண்ட்டோட வெயிட்டை கிலோகிராமில் சொல்லணும். அப்போ இந்த கிராமை கிலோகிராமாக மாற்றணும். நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருக்கோம். இந்த 10 பவர்ஸ்க்கு உண்டான சிம்பிள்ஸ் லெட்டர்ஸை கொண்டு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ கிராமை கிலோகிராமாக மாற்றணும்னா அங்கே கிலோ கொண்டு வரணும். கிலோவை எப்படி கொண்டு வருவோம், கிலோ போட்டு டிவைட் பை அதோட நியூமெரிக்கல் வேல்யூ போட்டுறோம். இந்த நியூமெரிக்கல் வேல்யூ 10^3. ஸோ அதை மேலே கொண்டு போனீங்கன்னா 10^-3. அப்போ 750 கிராம்ங்கிறது 750 × 10^-3 கிலோகிராம். 10^-3னா நமக்கு தெரியும் 1/1000. 1000ஆல் 750 டிவைட் பண்ணிங்கன்னா 0.750 கிலோகிராம். அடுத்தது பொட்டாசியம் பிரமிடோட மாலிகுலர் வெயிட். பொட்டாசியத்துக்கு அட்டாமிக் வெயிட் 39.1, புரோமினுக்கு 79.9. ஆட் பண்ணிங்கன்னா 1 + 9 10, 90, 18, 19. ஸோ 119. மோலாலிட்டிக்கு ஃபார்முலா N2/W1. N2னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். N2க்கு என்ன ஃபார்முலா, W2/M2. W2 வந்து 75, M2 வந்து 119. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.6302 மோல். W1 ஆல்ரெடி 0.750 கிலோகிராம் பார்த்துட்டோம். ஸோ 0.6302 0.750 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0.8402 மோலால். ஸோ இதுதான் இந்த சொல்யூஷனோட மோலாலிட்டி. இதுவே இந்த N2க்கு சப்ஸ்டியூஷன் கொடுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அப்படின்னு போடலாம். மோலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு N2/W1. N2க்கு ஃபார்முலா W2/M2. இப்போ இந்த W2 M2 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆன்சர் 0.8402 மோலால். ஸோ இன்னொரு கொஸ்டின் எடுத்துக்கலாம் மோலாலிட்டியில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கால்குலேட் தி வெயிட் ஆஃப் சோடியம் குளோரைட் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் 5 மோலால் சொல்யூஷன் பை டிசால்விங் இன் 50 gram ஆஃப் வாட்டர். ஸோ இந்த கொஸ்டினில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் எழுதலாம்.
கால்குலேட் தி வெயிட் ஆஃப் NaCl ரெக்வயர்ட். இங்கே NaCl தான் சொல்யூட். ஸோ அதோட வெயிட் கேட்டிருக்காங்க. சொல்யூட்டோட வெயிட் நம்ம எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் W2 கொஸ்டின் மார்க். சொல்யூஷனோட மோலாலிட்டி கொடுத்துட்டாங்க. M is equal to 5 மோலால். வெயிட் ஆஃப் சால்வெண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? W1 is equal to கிராம். ஸோ நமக்கு தெரியும் அது வந்து கிலோகிராம் இருக்கணும். ஸோ 50 into கிலோ பை 10⁻³ கிராம். 50 10⁻³ என்ன 1000 டிவைட் பண்ணிங்கன்னா 0.050 கிலோகிராம். இப்போ மோலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? N2/W1 in கிலோகிராம். N2க்கு ஃபார்முலா W2/M2 into W1. இப்போ கொஸ்டினே W2 தான். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் வந்து W2 என்ன? W2 is equal to small m into M2 into W1. Small m molality of the solution எவ்வளோ? 5. molecular weight of NaCl. ஸோ ஒரு சோடியம் 23, ஒரு குளோரின் 35.45 ஆட் பண்ணோம்னா 58.45 molecular weight. weight of solvent கிலோகிராமில் சொல்லணும் 0.050. ஸோ இது மூணை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம டிசால்வ் பண்ண வேண்டிய சோடியம் குளோரைடோட வெயிட் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 14.6125. ஸோ நம்ம டிசால்வ் பண்ண வேண்டிய சோடியம் குளோரைடோட வெயிட்டு. நெக்ஸ்ட்டு நார்மாலிட்டி பார்க்கலாம். நார்மாலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன். நார்மாலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் மோலாரிட்டிலையும் சரி மோலாலிட்டிலையும் சரி சொல்யூட்டோட அளவை நம்ம இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்படி இல்லாமல் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நார்மாலிட்டி. ஸோ இது என்னென்னா 1 லிட்டர் சொல்யூஷனில் எவ்வளோ கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட்டு கரைஞ்சிருக்கோ அதுக்கு பேர் தான் நார்மாலிட்டி. நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு பதிலாக என்ன சொல்ல போகிறோன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 1 லிட்டர் சொல்யூஷன். number of gram equivalence of solute in 1 liter solution. அதுதான் வந்து நார்மாலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் சொல்கிறோம். சப்போஸ் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து NEன்னு வச்சுக்கலாம். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து V லிட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ V வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் என்ன யூனிட்டில்? லிட்டரில். NE நம்பர் ஆஃப் gram equivalence of solute. So V liter solutionல NE number of gram equivalence of solute இருக்கு. அப்போ எப்படி சொல்லுவோம்? number of gram equivalence of solute in V liter solution. V liter solutionல எவ்வளவு கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு? NE. ஆனால் நமக்கு எவ்வளோ லிட்டரில் சொல்லணும்? 1 லிட்டரில் சொல்லணும். அப்போ விஏ என்ன பண்ணால் அது 1 ஆகும். விஆலையே டிவைட் பண்ணணும். ஸோ விஏ விஆலை லெஃப்ட் சைடு டிவைட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய NEயும் விஆல டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? நம்பர் ஆஃப் gram
equivalence of solute in 1 liter solution. So NE வை V ஆல் டிவைட் பண்ணோம். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவல்ஸ் பை V. இதுதான் நார்மாலிட்டி. மேலே இருக்கக்கூடிய டேர்முக்கு யூனிட் கிராம் ஈக்குவலன்ஸ், கீழே இருக்கக்கூடிய டேர்முக்கு லிட்டர் பெர் லிட்டர். ஸோ இதை நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். N நார்மல், 2 நார்மல், 3 நார்மல் சொல்யூஷன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நார்மல். ஸோ இதுதான் நார்மாலிட்டி ஃபார்முலா. ஏன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 1 லிட்டர் சொல்யூஷன், அதுதான் நார்மாலிட்டிக்கு டெஃபினேஷன். அதுக்கு இப்போ ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஸோ இது நார்மாலிட்டியோட ஃபார்முலா. Normality of a solution N is equal to number of gram equivalence of solute by volume of solution. Unit வந்து normal symbol capital N. ஸோ இதில் சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் நார்மாலிட்டி ஆஃப் சொல்யூஷனில். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கால்குலேட் தி நார்மாலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் 45 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் இன் 250 ml ஆஃப் சொல்யூஷன். ஸோ இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்குன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். நார்மாலிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கு. கால்குலேட் தி நார்மாலிட்டி ஆஃப் சொல்யூஷன். ஸோ கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். வெயிட் ஆஃப் சொல்யூட், இங்கே ஆக்சாலிக் ஆசிட் தான் சொல்யூட். வெயிட் ஆஃப் சொல்யூட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 45. அடுத்தது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் V எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 250 ml. நம்மளுக்கு வால்யூம் வந்து லிட்டரில் இருக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்கக்கூடாது, மில்லி இருக்கக்கூடாது. மில்லி எடுத்துடணுன்னா எப்படி எடுக்கலாம், மில்லிக்கு என்ன நியூமெரிக்கல் வேல்யூவோ அதை போட்டுருங்க, அவ்வளோதான். மில்லினா 10⁻³ இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ 250 × 10⁻³ லிட்டர். 10⁻³ 1/1000. அப்போ அது என்ன, 0.250 லிட்டர். அடுத்தது ஆக்சாலிக் ஆசிட்டுக்கு என்ன ஃபார்முலா, C2O4H2. ஸோ இதில் 2 ரீப்ளேசபிள் H+ அயான்ஸ் வருது. அப்போ இதோட பேசிசிட்டி 2. மாலிகுலர் வெயிட் 2 கார்பன் இருக்குது. ஸோ 2 × 12, 4 ஆக்சிஜன், 4 × 16 ப்ளஸ் 2 ஹைட்ரஜன், 2 × 1. ஸோ 24 + 64 + 2. ஸோ எவ்வளோ வருது, 90. மாலிகுலர் வெயிட் 90. பட் நமக்கு தேவை ஈக்குவலண்ட் வெயிட். ஈக்குவலண்ட் வெயிட் என்ன, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் மாலிகுலர் வெயிட் பை பேசிசிட்டி. 90/2 எவ்வளோ, 45. நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு ஃபார்முலா என்ன, வெயிட் பை மாலிகுலர் வெயிட். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸுக்கு என்ன ஃபார்முலானா வெயிட் பை ஈக்குவலண்ட் வெயிட். இப்போ நாம் இதை நார்மாலிட்டியோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு NE/V இன் லிட்டர். NE என்ன, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சொல்யூட் பை ஈக்குவலண்ட் வெயிட். சொல்யூட்டோட வெயிட்டு 45 கிராம், ஈக்குவலண்ட் வெயிட்டும் 45 தான். கிராம் ஈக்குவலன்ஸ் வருது 1 கிராம் ஈக்குவலண்ட். ஸோ NE 1. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ, 0.250 போடுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1000/250. மேலே கீழே 1000 மல்டிப்ளை பண்ணுறீங்க, 1 டைம் 4 டைம்ஸ். ஸோ அப்போ இந்த சொல்யூஷனோட நார்மாலிட்டி 4 நார்மல். ஸோ இதுதான் இந்த சொல்யூஷனோட நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா. இதை நீங்கள் நார்மல் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். எப்படி பார்த்துக்கோங்க, N இஸ் ஈக்குவல் டு NE/V. NEக்கு என்ன ஃபார்முலா, W2/V
E2. E2 na equivalent weight of solute into volume of solution. W2 45 weight of solute. E2 equivalent weight of solute 45. Volume of solution வந்து 0.250. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 நார்மல். ஸோ அவ்வளோதான் நார்மாலிட்டியில் கால்குலேஷன். நார்மாலிட்டியில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போல்லாம் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பண்ணுறோமோ அப்போ வால்யூம் ஆஃப் ஒன் சொல்யூஷன் ரியாக்டட் வித் வால்யூம் ஆஃப் அனதர் சொல்யூஷன் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை மோஸ்ட்லி நார்மாலிட்டியில் வச்சுக்கிட்டோம்னா கால்குலேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். மோலாரிட்டியில் வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனை வரும். ஸோ அதனால் ஆன்சர்ஸ் தப்பாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை நார்மாலிட்டியில் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே என்ன பிரின்சிபல்னா ஒன் ஈக்குவலண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஒன் ஈக்குவலண்ட் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணும்போது அதில் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் யூஸ் பண்ணோம்னா அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை நார்மாலிட்டியில் யூஸ் பண்ணோம்னா கால்குலேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி வெயிட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் ப்ரெசன்ட் இன் 300 ml ஆஃப் 5 நார்மல் சொல்யூஷன். ஸோ இங்கே சல்ஃபூரிக் ஆசிட்டோட வெயிட்டை கேட்டிருக்கு. அதுதான் இங்கே சொல்யூட்டுன்னு கொஸ்டின்லேருந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடியது W2 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். என்னென்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க 300 ml. ml லிட்டராக மாற்றினீங்கன்னா 0.300 லிட்டர். ஸோ நார்மாலிட்டி பார்த்தோம்னா 5 நார்மல். ஸோ நார்மாலிட்டிக்கு உண்டான ஃபார்முலா வச்சு தான் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணும். N இஸ் ஈக்குவல் டு NE/V. இது நமக்கு தெரிஞ்சது. NEக்கு என்ன ஃபார்முலா? W2/E × V. இப்போ கொஸ்டினே W2 தான். அப்போ W2 எதுக்கு ஈக்குவல்? இதிலிருந்து நார்மாலிட்டி இன்ட்டு ஈக்குவலண்ட் வெயிட் இன்ட்டு வால்யூம். நார்மாலிட்டி எவ்வளோ? சொல்யூஷனுக்கு 5. ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் மாலிகுலர் வெயிட் பை 2. சல்ஃபூரிக் ஆசிட்டோட மாலிகுலர் வெயிட் 98. ஏன்னா சல்ஃபூரிக் ஆசிட்டோட ஃபார்முலா H2SO4. ஸோ 98/2 போட்டிங்கன்னா எவ்வளோ? 49. இந்த ஈக்குவலண்ட் வெயிட்டு மாலிகுலர் வெயிட் இதெல்லாம் தெரியாதவங்க ஃபஸ்ட்டு 3 வீடியோஸை பாருங்கள். இன்ட்டு வால்யூம் வந்து 0.300 லிட்டர். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வரும்? ஸோ ஆன்சர் வந்து 73.5 கிராம். ஸோ இந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சல்ஃபூரிக் ஆசிட்டோட வெயிட் வந்து 73.5 கிராம். ஸோ நெக்ஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷனை பற்றி பார்ப்போம். மோல் ஃப்ராக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்த இந்த 3 கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலாவை ரீகால் பண்ணலாம். மோலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன் ஃபார்முலா என்ன எழுதியிருக்கோம்? N2/V in லிட்டர். அப்புறம் மோலாலிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் N2/weight of solvent in kilogram. அடுத்தது நார்மாலிட்டி ஆஃப் சொல்யூஷன் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதை வச்சு டெஃபினேஷன் எப்படி சொல்லலாம் பாருங்கள். இப்போ இந்த M வந்து N2க்கு ஈக்குவல் ஆகணும்னு வைங்க, வால்யூம் என்ன ஆகணும்? 1 லிட்டர் ஆகணும். ஸோ அதுதான் இதோட டெஃபினேஷன். பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 1 லிட்டர் சொல்யூஷன் இஸ் மோலாரிட்டி. அதே மாதிரி இந்த W1 1 ஆச்சுன்னா ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு N2. ஸ்மால் எம்னா என்ன? மோலாலிட்டி ஆஃப் தி சொல்யூஷன். N2னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். இது ரெண்டு எப்போ ஈக்குவல் ஆகும்? W1 வந்து 1 கிலோகிராம் ஆகும். ஸோ அதுதான் வந்து மோலாலிட்டிக்கான டெஃபினிஷன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 1 கிலோகிராம் சால்வெண்ட். அதே மாதிரி நார்மாலிட்டி பாருங்கள், எப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு ஈக்குவல் ஆகும்? வால்யூம் ஆஃப் லிட்டர் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் வந்து 1 ஆகணும். ஸோ அப்போ என்னன்னு சொல்லலாம்? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 1 லிட்டர் சொல்யூஷன் இஸ் கால்ட் நார்மாலிட்டி. இப்போ மோல் ஃப்ராக்ஷன் எடுத்துட்டோம்னா அதுக்கு டினாமினேட்டரில் 2 or more டேர்ம்ஸ் வரும். இப்போ நம்ம ஒரு பைனரி சொல்யூஷன் எடுத்துக்கலாம். பைனரி சொல்யூஷன், பைனரினா இதில் 2 காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. பைனரி சொல்யூஷன்
இதில் டோட்டலாகவே எத்தனை காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது? 2 காம்பனன்ட்ஸ், ரெண்டு பகுதி பொருட்கள் தான் இருக்குது. என்னென்ன? ஒரு சால்வெண்ட், ஒரு சொல்யூட். ஒரு சால்வெண்ட்டும் ஒரு சொல்யூட் மட்டும் இருக்கக்கூடிய சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், பைனரி சொல்யூஷன். இப்போ இதில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1, 1 போட்டால் தெரியும் அது சால்வெண்ட். சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் N2. மோல் ஃப்ராக்ஷனுக்கு சிம்பிள் எக்ஸ். X1 போட்டால் என்ன இருக்கும்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். அதுக்கு என்ன ஃபார்முலானா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இங்கே டினாமினேட்டரில் ஒரு சிங்கிள் டைம் இல்லை. சிங்கிள் டைம் இருந்துச்சுன்னா அதை 1ன்னு போட்டு நீங்கள் டெஃபினிஷன் சொல்லலாம். பட் இங்கே மோர் தென் 1 டைம் வருதுன்னா இங்கே எப்படி சொல்லலாம்னா ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அண்ட் total number of moles of solute and solvent. இதுதான் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். அதுமாதிரி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் எப்படி எழுதலாம்? X2. X2க்கு என்ன ஃபார்முலா? N2 by N1 plus N2. இது என்னன்னு சொல்லலாம்? ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute and solvent. இதுதான் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கு டெஃபினிஷன். Now, what is the sum of x1 and x2 in binary solution? x1 plus x2, n1 by n1 plus n2 plus. So this is nothing but 1. So in a binary solution, if we add mole fraction of solvent and solute, the answer will be 1. So from this what we can say is, if you know mole fraction of solvent, that is x1, we can calculate mole fraction of solute, that is x2, which is equal to 1 minus x1. Or if you know mole fraction of solute, we can calculate the mole fraction of solvent by using the formula 1 minus x2. Okay, in ternary solution, which has 3 components, 1 solvent, 2 solutes. So if you take ternary solution, how can we write the mole fraction for solvent and solute? Ternary solution, one solvent plus 2 solutes. For example, water, solvent, commercial salt, sodium chloride and sugar. So number of moles of solvent is N1 ன்னு சொல்றோம். Number of moles of solutes, ஒரு சொல்யூட்டுக்கு நம்பர் 2 கொடுக்குறீங்க, N2, இன்னொரு சொல்யூட் N3. இப்போ 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் மோல் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். என்ன? x1 மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் வந்து N1 by N1 plus N2 plus N3 எடுத்து ஃபஸ்ட்டு சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் x2 is equal to N2 by N1 plus N2 plus N3. அடுத்த சொல்யூட் x3 is equal to N3 by N1 plus N2 plus N3. இந்த டெர்னரி சொல்யூஷனில் x1 plus x2 கூட்டினா மட்டும் ஒன்று வராது, 3ஐயுமே ஆட் பண்ணும். அதாவது x1 plus x2 plus x3. ஸோ எல்லா காம்பனன்ட்ஸோட மோல் ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணால் தான் ஆன்சர் 1 வரும். அப்போ ஏதாவது 2 காம்பனன்ட்ஸோட மோல் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுலேருந்து 3வது காம்பனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x1 x2 தெரிஞ்சுன்னா x3 என்னவா இருக்கும்? 1 மைனஸ் x1 ப்ளஸ் x2 அல்லது 1 மைனஸ் x1 மைனஸ் x2. ஸோ இந்த மாதிரி தான் மற்ற காம்பனண்ட்ஸோட மோல் ஃப்ராக்ஷனையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த மோல் ஃப்ராக்ஷனில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் பாருங்கள். 5 moles of NaCl was dissolved in 100 moles of water.
calculate the mole fraction of NaCl and water. ஸோ இது ரெண்டு காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது 2 காம்பனன்ட் சொல்யூஷன். இதில் எது அதிக அளவில் இருக்குது? வாட்டர் 100 moles. அப்போ அதுதான் சால்வெண்ட். அப்போ சால்வெண்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்குன்னா N1. N1 is equal to 100 moles. அடுத்தது சொல்யூட் வந்து எது? NaCl, அது N2. N2 is equal to 5 moles. Mole fraction of solvent க்கு என்ன ஃபார்முலா? X1 is equal to N1 by N1 plus N2. N1 solvent எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? 100 by 100 plus 5. So 100 by 105. And answer 0.9524. இது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். அடுத்து அப்போ வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷன் சொல்லியாச்சு. சொல்யூட் வந்து இங்கே NaCl, அதோட மோல் ஃப்ராக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? X2 is equal to N2 by N1 plus N2. இதுவும் போடலாம். அல்லது இது 2 காம்பனன்ட் சொல்யூஷனில் ஒரு காம்பனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் தெரிந்தால் இன்னொரு காம்பனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா 1 minus 1 component. So 1 minus 0.9524. என்ன ஆன்சர் வரும்? 6 7 4 0. ஸோ இதான் வந்து 0.0476 வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் NaCl. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், 467.6 gram of NaCl was dissolved in 1656 gram of water. Calculate the mole fraction of sodium chloride in the water. இதான் கேட்குறது. ஸோ இதில் எது அதிக அளவில் இருக்குன்னா வாட்டர் தான். அப்போ அதுதான் வந்து இங்கே என்னவாக இருக்கும்? சால்வெண்ட். NaCl வந்து சொல்யூட். மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுலேயுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா? வெயிட் பை மாலிகுலர் வெயிட். இங்கே எது சால்வெண்ட்? வாட்டர் தான். இப்போ சால்வெண்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா? N1 is equal to W1 by M1. W1 is weight of solvent. Solvent எத்தனை கிராம்? 1656. அடுத்து சால்வெண்ட்டோட மாலிகுலர் வெயிட். சால்வெண்ட் வாட்டருக்கு ஃபார்முலா H2O. So 2 into 1 plus 1 into 16, 18. So simplify பண்ணிங்கன்னா 92 moles. ஸோ வாட்டர் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? 92 moles. அடுத்தது சொல்யூட் வந்து NaCl. N2 number of moles of solute is equal to W2 by M2. Weight of solute by molecular weight of solute. ஸோ அது எவ்வளோ? 467.6 by NaCl ஓட molecular weight. So sodium 1 into 23 plus 1 chlorine 1 into 35.45. So 58.45. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8 moles. ஸோ இப்போ N1 தெரிஞ்சிருச்சு, N2 தெரிஞ்சிருச்சு. அப்போ வாட் இஸ் X1? X1 is equal to N1 by N1 plus N2. What is N1? 92 by 92 plus 8. So 92 by 100, answer is 0.92. இப்போ மோல் ஃப்ராக்ஷன் வந்து 0.92. மோல் ஃப்ராக்ஷனுக்கு என்ன யூனிட் வரும்? நியூமரேட்டரில் பாருங்கள், அதுவும் மோல். டினாமினேட்டர்லையும் மோல். ஸோ மோல் கேன்சல் ஆகும். இப்போ நியூமரேட்டரில் ஒரே ஒரு டேர்ம் இருக்குது, என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ், அது யூனிட் மோல். டினாமினேட்டரில் 2 terms இருக்குது, 2 அடிஷனில் இருக்குது. அடிஷன் அல்லது சப்ட்ராக்ஷனில் 2 terms இருந்துச்சுன்னா ரெண்டுக்கு யூனிட் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ தான் 2 terms ஆட் பண்ணவோ அல்லது சப்ட்ராக்ட் பண்ணவோ முடியும். அப்போ அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றோட யூனிட் எடுத்து நம்ம சொல்லிடலாம். இப்போ நியூமரேட்டர்லையும் மோல், டினாமினேட்டர்லையும் மோல் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நோ யூனிட். சரி, அடுத்தது X2 கண்டுபிடிக்கணும். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு. இந்த X2 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஃபார்முலா படி என்ன? N2 by N1 plus N2. So 8 by 92 plus 8
8/100 0.08 அல்லது x2 is equal to 1 minus x1. ஏன்னா அது 2 component system தான். அப்போ என்ன வரும் 1 minus 0.92 0.08. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். சரி, இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு டெஸ்ட் வச்சுக்கணும் சொல்யூஷன் லெசனில். இது வரைக்கும் if you like this video, you can share with your friends. If you want to provide suggestions, you can reach us through the email IDs given or the WhatsApp number 94863 77825. If you want to watch further videos, you can subscribe our YouTube channel. Thank you.